வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தோட புதிதாக அறிவிக்கப்பட்ட நிர்வாக அமைப்பு எந்தவிதமான அரசியல் சார்பும் இல்லாம யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு, அதிகாரங்கள் எப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். ரெடியா? உள்ளே போலாமா? இது முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களையும் நிர்வாகத்தை முன்னெடுத்துச் செல்ல நியமிக்கப்பட்டிருக்கிற 9 முக்கிய தலைவர்களையும் சேர்த்து மொத்தம் 10 பேர் கொண்ட ஒரு கோர் டீம், அதாவது ஒரு மைய கட்டமைப்பு. இது வெறும் பேர் பட்டியல் கிடையாதுங்க. இத ஆழமா புரிஞ்சிக்க இந்த முழு லிஸ்டையும் 5 முக்கிய ஆட்சி தூண்களா நாம பிரிக்க போறோம். தலைமை, பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி, அப்புறம் வளங்கள் மற்றும் சட்டம். இந்த 5 பில்லர்ஸ்ல அதிகாரம் எப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். முதல் தூண் தலைமை மற்றும் நிர்வாகம். அமைச்சரவையோட பவர் சென்டர் எங்க இருக்கு? முதலமைச்சர் அவர்களே தன் வசம் வச்சிருக்கிற துறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியா கண்காணிக்கிற இந்த 4 துறைகளை கவனிங்க. பொது நிர்வாகம், உள்துறை, காவல்துறை மற்றும் இளைஞர் நலன்துறை. மாநிலத்தோட கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லப்படுற காவல் மற்றும் பொது நிர்வாகத்துறையும், அதே நேரத்துல இளைஞர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இளைஞர் நலன்துறையும் நேரடியா அவர் கண்ட்ரோல். கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறையும், செல்வி எஸ். கீர்த்தினா அவர்களுக்கு தொழில்துறையும் வழங்கப்பட்டிருக்கு. இவங்களோடு இணைந்து திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையை கவனிக்கிறார். அதாவது நிதி, தொழில் மற்றும் பொது கட்டமைப்பு, இது மூணும் எப்படி ஒன்றோடொன்று இணைந்து பயணிக்கப் போகுதுங்கிறத இது தெளிவா காட்டுது. மூணாவது தூண் சுகாதாரம் மற்றும் பொதுநலன். சாதாரண மக்கள் தங்களோட அன்றாட அடிப்படை தேவைகளுக்காக நாடும் மிக முக்கியமான துறைகள் அடங்கிய செக்ஷன் இது. டாக்டர் கே.ஜி. அருண்ராஜ் அவர்களுக்கு சுகாதாரத்துறையும், திரு பி. வெங்கடராமணன் அவர்களுக்கு உணவுத்துறையும் என். ஆனந்த் அவங்களோட பொறுப்பு. கிராமப்புற முன்னேற்றத்துக்கான ஊரக வளர்ச்சி துறையையும் ரொம்ப முக்கியமான நீர்வளங்கள் துறையையும் அவர் ஒன்றாக கையாளுகிறார். இது உண்மையிலே ஒரு கிரிட்டிக்கலான காம்பினேஷன். நாலாவது தூண் கல்வி மற்றும் கலாச்சாரம். மாநிலத்தோட கலாச்சார அடையாளத்தை உருவாக்குற ராஜ்மோகன் அவங்களோட பன்முகப்படுத்தப்பட்ட பொறுப்புகளை கவனிச்சிங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான வியூகம் உங்களுக்கு புரியும். பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, அப்புறம் தகவல் மற்றும் விளம்பரத்துறை, இது மூன்றும் ஒரே தலைமையின் கீழ் வியூக ரீதியா கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது கல்வி, மொழி மேம்பாடு மற்றும் மாநிலத்தோட தகவல் தொடர்பு. அஞ்சாவது மற்றும் இறுதியான தூண் வளங்கள் மற்றும் சட்டம். இப்போ இயற்கை மற்றும் எரிசக்தி வளங்கள் எப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். டாக்டர் டி.கே. பிரபு அவர்களுக்கு இயற்கை வளங்கள் துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் திரு சி.டி.ஆர். நிர்மல்குமார் அவர்கள் எரிசக்தி வளங்கள் துறையோட சேர்த்து மிக முக்கியமான சட்டத்துறையையும் நிர்வகிக்கிறார். ஒரு வளங்கள் சார்ந்த நிர்வாகமோ அதற்கான சட்ட வழிகாட்டுதலும் எப்படி ஒரே குடையின் கீழ் இயங்க போகுது அப்படிங்கிறத இது ரொம்ப நியூட்ரலா நமக்கு உணர்த்துது.